பிரச்சார துவக்கத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2016 இருந்து தொடர்ந்து திமுகவுடைய கோட்டையாகவும் திமுக தோழமை கட்சியினுடைய கோட்டையாகவும் இருந்து கொண்டே இருக்கின்றது. 2016 இந்த கூட்டணி இல்லாத சூழ்நிலையிலும் மதுரை மாவட்டத்திலேயே 2 இடத்தில் நம் கழகம் வெற்றி பெற்றது. இது ஒரு இடம். அதற்கு பிறகு இந்த கூட்டணி அமைந்த பிறகு 2019 தேர்தல், 21 தேர்தல், 22 உள்ளாட்சி தேர்தல் அனைத்தும் மதுரை மாவட்டத்திலே முதலிடம் பெற்ற தொகுதி மதுரை மத்திய தொகுதி. அது உங்களுடைய உழைப்பினால், உங்களுடைய பணியினால். எனவே இந்த ஆண்டும் கூடுதலாக நம்ம தோழமை கட்சியாக மக்கள் நீதி மையம் சென்ற தேர்தலில் 10% வாக்கு வாங்கின மக்கள் நீதி மையம் நம்மளிடம் இருப்பதனாலும், அதே போல் அன்றைக்கு இருந்த எதிர்கட்சிகள் இன்றைக்கு சென்னையில் இருப்பதனாலும், இதுவரைக்கும் நாம் வைத்திருக்கிற ரெக்கார்டை 16, 19, 21, 22 என்று வைத்திருக்கிற ரெக்கார்டை இந்த ஆண்டு அதையும் தாண்டி மீண்டும் முதலிடத்தில் புது ரெக்கார்டோட வெற்றி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சாதாரண தேர்தல் இல்லை இது. ஏற்கனவே ஒரு தலைமுறையுடைய எதிர்காலத்தை சீர்குலைக்கும் வகையில் இந்த 10 ஆண்டு ஆட்சி நடந்திருக்கு. இன்னும் ஒரு முறை வந்தால் சட்டமைப்பு ஜனநாயகம் எல்லாம் நீடிக்குமா என்ற அச்சம் வர சூழ்நிலையில் இந்த தேர்தல் நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம செய்ய வேண்டிய பணி நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற வைத்து நாடு முழுவதும் மக்கள் விழிப்புணர்வோடு அது செய்வார்கள் என்று நம்பி நாட்டிற்கு எதிர்காலத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய சிறப்பான பணியை செய்வோம் என்று நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கே நன்றியை கூறுகிறேன். அந்த வெற்றிக்காக வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக மதுரை மக்களவையில் நிறுத்தப்பட்டிருக்கிற சு. வெங்கடேசன் என்கிற நான் 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் சந்திப்பு பயணத்தை இப்பொழுது துவக்குகிறோம். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அருமைக்குரிய அண்ணன் இந்த வாக்காளர் சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக துவக்கி வைத்திருக்கின்ற நம்முடைய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறையுடைய அமைச்சர் அருமைக்குரிய அண்ணன் செட்டியார் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற தோழமை கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும், அதே போல பகுதி கழகம், தலைமைக்கழக நிர்வாகிகள், இடைக்கழகம் என்று அனைத்து இயக்கங்களுடைய தலைவர் மக்களுக்கும், திரளாகவும் எழுச்சியாக வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தினை முதலிலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். வணக்கம் போல வைகையை வணங்கி இந்த வாக்காளர் சேகரிப்பு பயணத்தை நாங்கள் துவக்குகிறோம். வைகை என்ற ஒரு நதி இங்கே அமைந்ததால் தான் அந்த நதியின் கரையில் ஒரு நகரம் அமைந்தது. அந்த நகரத்திலே ஒரு நாகரீகம் உருவானது. தமிழ் நாகரீகத்தின் தாய்மொழியாக மதுரையை, வைகையை வணங்கி துவக்குவது எங்களது சமயச்சார்பற்ற, இயற்கையை நேசிக்கிற, வளர்ச்சியை நேசிக்கிற அரசியலினுடைய குறியீடு. அந்த வகையில் இங்கே நம்முடைய அருமைக்குரிய அண்ணன் குறிப்பிட்டதை போல இந்த தேர்தல் இந்தியாவுடைய அரசமைப்பை, இந்தியாவுடைய ஜனநாயக அமைப்பை காப்பாற்றுகிற தேர்தல். எனவே தான் பாசிச பாஜகவை வீழ்த்தி இந்தியா கூட்டணியை வெற்றி பெற நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த வெற்றி கூட்டணி தொடர்ந்து இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய அனைத்து தொகுதியில் வெற்றி பெறும். மதுரையில் மகத்தான வெற்றி பெறும். கடந்த ஆண்டுகால சாதனைகளை சொல்லி, செய்ய போகிற திட்டங்களை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்போம். மதுரையின் மனசாட்சியாக, மதுரையினுடைய வளர்ச்சியின் குறியீடாக இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அத்தனை பேரும் அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு